வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். உங்களுக்கு வரிசையாக பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு உங்கள் மாமியாரும் கணவனும் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுத்தா சரியாக இருக்கும்? இந்த கதையை பாருங்களேன். அவங்க என்ன மாதிரி பதிலடி கொடுக்குறாங்கன்னு தெரியும். இதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆவலாக இருக்கீங்கல்ல? கதை கேளுங்க. இந்த கதையோட தலைப்பு ஆண் வாரிசு. இந்த சிறுகதையை எழுதினது ஜோதிர்லதா கிரிஜா அவர்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ கதை கேட்கலாம். இந்த தடவையாவது ஆண் பிள்ளையா பெத்துண்டு வாடி அம்மா. இந்த வம்சம் தழைக்க வேண்டாமா? அதுக்கு தான் சொன்னேன். அனுபமா தனது 4வது பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு கிளம்பிய போது அவள் மாமியார் இப்படி சொன்னாள். அனுபமாவுக்கு சிரிப்பு வந்தது. சற்றே ஒரு கழித்து புதிய மகளை பார்த்தாள். முழு மனத்துடனான வரவேற்பு தனக்கு கிடைக்கவில்லை என்பதை அறியாத அந்த புது மலர் கண்மூடி படுத்து கிடந்தது. அவளுக்கும் ஆண் பிள்ளை வேணும்னு ஆசைதான். ஆனால் அதுக்காக பெண்ணாச்சே அப்படின்னு அவள் இடிந்து போயிடலை. அவளுடைய அம்மாவுக்கும் தான் 6 குழந்தைகள் பிறந்தன. எல்லாமே பெண்கள். அவளுடைய அப்பா அறைக்கு வெளியே அம்மாவிடம் கேட்டது அவள் காதுகளில் நன்றாக விழுந்தது. அனுபமாவுடைய புக்காத்துக்கு காடு போட வேண்டியதுதானே? போட வேண்டியதுதான். அவள் மாமியாருக்கு தான் மகா துக்கமாக இருக்கும். ஆனால் அதுக்காக ஒரு பொண்ணை கரிச்சு கொட்ட மாட்டேன் என்று அம்மாவின் பதிலும் அதை தொடர்ந்து அவள் வெளியிட்ட பெருமூச்சும் கூட அவள் காதுகளை வந்தடைந்தன. அப்பா அதற்கு என்ன சொல்ல போகிறார் என்று கூர்ந்து கவனித்தாள் அனுபமா. எங்கள் அம்மா உன்னை கரிச்சு கொட்டினதை ஞாபகப்படுத்துறியாக்கும் என்று கேட்டுவிட்டு அவர் சிரிக்கவும் செய்தார். கரிச்சு கொட்டினதோடு மட்டுமா? உங்களுக்கு இன்னொரு கல்யாணமும் பண்ணி வைக்க பார்த்தா உங்கள் அம்மா. நான் அதுக்கு இடம் கொடுத்தேனா? அதை சொல்லு. சரி சரி, கார்டை எழுதி போடுங்க. அம்மாவை காட்டிலும் அவளுக்கு அப்பா தான் அதிக நெருக்கம். அவர் உட்கார்ந்ததும், அம்மா கிட்ட நீங்கள் சொன்னதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்ப்பா. ஆண் குழந்தை பிறக்கலைங்கிறதுக்காக உங்களுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாளா பாட்டி என்று வினவிய மகளை அவர் வியப்புடன் பார்த்தார். அதுக்கு என்ன இப்போ என்று கேட்டுவிட்டு அவர் தமக்குள் திடீரென்று தோன்றிய ஒரு ஊகத்துடன் மகளை கவலையாய் ஏறிட்டார். சும்மா கேட்டேன்ப்பா, யாரு கண்டா? ஒருவேளை எங்கள் மாமியாரும் அது மாதிரி என்னத்தையாவது அசட்டு பிசட்டுன்னு ஆரம்பிப்பாரோ என்னவோ, அதுக்கு தான் கேட்டேன் என்றாள். ஒரு கோடி காண்பிக்கிறது மாதிரி தன் மாமியாரும் அப்படிப்பட்டவள் என்பதை நாசுக்காய் தெரிவிக்க முற்பட்டாள் அனுபமா. உங்கள் மாமியார் செய்யக்கூடியவதான் என்றார் அப்பா. அனுபமாவுக்கு பதில் சொல்ல வாய் வரவில்லை. சில நொடிகள் மௌனத்தில் கழிந்த பிறகு, இருக்காது அப்பா, பின்ன நாளும் பொண்ணுங்கிறச்ச கொஞ்சம் ஆத்திரம் வரதானே செய்யும். ஒன்றாவது பிள்ளையாக இருக்கலாமேன்னு எனக்கும் தான் ஆசையாக இருக்குது. நீங்களும் தானேப்பா ஆசைப்பட்டேல் என்றாள். உண்மைதாம்மா. என்னை பொறுத்த மட்டில் ஆண் பிள்ளை ஒசத்தினோ பொன் தாழ்த்தினோ நினைக்கிறவன் இல்லை. அது உனக்கே தெரியும். அதனால தானே உங்களை எல்லாம் பிள்ளை குழந்தைகளை படிக்க வைக்கிற மாதிரி படிக்க வச்சேன். ஆண் பிள்ளைகளை போல் சம்பாதிக்கவும் வச்சேன். உங்கள் கல்யாண பாட்டை நீங்களே பார்த்துண்டேல். ஆனாலும் நீ சொல்கிறாப்புல எல்லாமே பொண்ணாக இருந்தால் இந்த பாழும் மனசு ஒரு ஆம்பளை குழந்தைக்கு ஆசைப்பட தான் செய்யுது என்றார் அப்பா. அம்மா வேதா துவைத்து உலர்த்திய குழந்தை துணிகளுடன் அங்கே வந்தாள். வேணுகோபாலன் கடிதத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். அவர் போன பிறகு மகள் அருகே உட்கார்ந்து கொண்ட வேதா, இப்போவும் பொண்ணாயிடுத்தேன்னு உங்கள் மாமியார் ஏதாவது சொல்லுவாளோ என்றாள். அதுக்கு என்ன செய்ய முடியும்? பிள்ளை குழந்தை வேணும்னு உனக்கு ஆசை இருக்க தானே செய்யறது? ஆமாம், இருக்குதான். அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? ஒன்று பெற்றுக்காமல் இருக்கணும், இல்லை பெத்தாச்சுன்னா அதுகளை கரிச்சு கொட்டாமல் வளர்க்கணும். அம்மா, உனக்கு ஒன்றும் தெரியுமோ? என்னது? ஒரு பொண்ணுக்கு வரிசையாக பொன் குழந்தைகளாகவே பிறந்தா அதுக்கு அவ ஜவாப்தாரி இல்லை, அவள் புருஷன்தான் ஜவாப்தாரியாக்கும்.
இது என்னடி புது கதையாக இருக்குது? அதுதாம்மா உண்மை. ஆணுடைய உடம்பு வாகு அப்படின்னா ஒன்று ஆம்பளைகளாகவே பிறந்துட்டு இருக்கும், இல்லைன்னா பொண்களாகவே பிறந்துட்டு இருக்கும். வேதா கண் கொட்டாமல் மகளை பார்த்து கொண்டிருந்தாள். குழந்தை பிறந்த செய்தி கிடைத்ததற்கான அறிகுறியையே காட்டாமல் அனுபமாவின் புக்காம் மௌனம் சாதித்தது. மற்றவர்களை பற்றி பரவாயில்ல, அவள் கணவன் துரையின் மௌனம்தான் அனுபமாவுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. மூன்றாவது பெண்ணாய் பிறந்த சில மாதங்களுக்கு பிறகு தனக்கும் அவனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் அவளுக்கு ஞாபகம் வந்தது. என்ன அது, இப்படி பண்ணிட்டேன், இந்த தடவையாவது ஆம்பளையாக கொடுப்பேன்னு ஆவலோடு எதிர்பார்த்தேனே என்றான் அவள் கணவன். அவன் இவ்வாறு கேட்டது பற்றி கூட அவள் வருத்தப்படலை. கேள்வியில் ஒலித்த குற்றச்சாட்டை தான் அவளால் பொறுத்துக்கவே முடியல. எனினும் பதில் சொல்லாமல் இருந்தாள். உங்கள் குடும்பத்து வாகு போல் இருக்கு, உங்கள் அம்மாவுக்கு எல்லாம் பொன் குழந்தைகள் தானே என்று அவன் மேலும் தொடர்ந்ததும் தான் அவள் கடைப்பிடித்த நாகரிகம் அவளை கைவிட்டது. எங்கள் அம்மாவுக்கு வரிசையாக எல்லாம் பொண்ணாகவே பிறந்தது. எங்கள் அம்மா தப்பு இல்லை, அது எங்கள் அப்பா தப்பு. அதே மாதிரி தான் வரிசையாக பொண்ணாகவே பெற்றுக்கிறதுக்கும் நான் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். என்னது, என்ன உளர்ற என்றான் அனுபாவின் கணவன். நான் ஒன்றும் உளரல, உங்களுக்கும் அது தெரியும். போன மாதம் நான் கொண்டு வந்த பத்திரிகையில் அதை பற்றி வந்த கட்டுரையை நீங்கள் படித்ததை நான் பார்த்தேன். ஆண்களோட வீரியத்தில் ஆண் குரோமோசோம்கள் அதிகமாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், அப்படி இல்லைன்னா ஆண் குழந்தை பிறக்காதுன்னு ஒரு பெரிய லேடி டாக்டர் ஆதாரபூர்வமாக எழுதியிருந்ததை நானும் படித்தேன் என்றாள் அனுபமா. துரை பொட்டில் அடிபட்டது போல் அடங்கி போய் வாயை மூடிக்கொண்டான். இருப்பினும் முகத்து சிவப்பு மறையவில்லை. உடல் நலத்தை உத்தேசித்தும் அலுவலகத்தில் வேறு பணி புரிந்து கொண்டிருந்ததால் கைக்குழந்தை விளைவிக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க முகமாக அவள் குடும்ப கட்டுப்பாடு முறைகளை அவன் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. அவளையும் அதற்கு விடவில்லை. இனிமேல் குழந்தை பெறவே கூடாது என்று இந்த 4ஆம் பிள்ளை பேரு அவளை நினைக்க வைத்தது. 1 மாதம் கழித்து வேணுகோபாலன் அவள் கணவனுக்கு இன்னொரு கடிதம் எழுதினார். மகளையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு வந்து விடுவதாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கும் அவனிடமிருந்து பதில் இல்லை. எனினும் குறிப்பிட்ட நாளில் அவர் மகளுடன் சம்மந்தி வீட்டை அடைந்தார். வீட்டுக்குள் நுழைந்த அவர்களை பார்த்து ஒப்புக்காக வரவேற்கும் தோரணையில் தலையசைத்துவிட்டு மாமியார் உள்ளே போய்விட்டாள். வாங்கோ வாங்கோ என்று அசட்டுக்கலை முகத்தில் பரவ மாமனாரை பார்த்துவிட்டு குற்ற உணர்வுடன் தலையை குனிந்து கொண்டு விட்டான் துரை. அனுபமா வெளிப்படையான ஆத்திரத்துடன் கணவனை ஏறிட்டுவிட்டு ஓடி வந்து காலை கட்டி கொண்ட மற்ற குழந்தைகளை கொஞ்சிய பின் தனது கடைக்குட்டியை சத்தமாக ஒரு முத்தமிட்டு ஏ ராஜாத்தி என்று அணைத்து கொண்டாள். வேணுகோபாலனுக்கு வந்த ஆத்திரத்துக்கு அளவே இல்லாது போயிற்று. அன்றே புறப்பட விரும்பினார். ஆனால் அனுபமா அதற்கு அனுமதிக்கவில்லை. எனக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்குப்பா, 1 வாரமாவது நீங்கள் இருந்துவிட்டு தான் போகணும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். மறுநாள் காலையில் அனுபமா குளித்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு கிழவியுடன் அவள் மாமியார் பேசிக்கொண்டிருந்தது வேணுகோபாலன் செவிகளில் வந்து விழுந்தது. இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் தான் இருக்கேன். அவள் வம்சத்திலேயே எல்லாம் பொண்ணாக பெற்றுக்கிற உடம்பு தான். அதனால தான் என் மாட்டு பொண்ணுக்கு ஆம்பளை பையனுக்கு கொடுப்பினை இல்லாமல் இருக்குது. என் பிள்ளைக்கு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு மாட்டு பொண்ணோட சம்மதம் வேண்டியிருக்கும். போடிடி கையெழுத்தனா போட போகிறா. வேணுகோபாலனுக்கு அவள் மாமியார் சொன்னதை கேட்டதும் உடம்பு முழுக்க ஆடியது. ஆத்திரம் எழுந்தது. ஆனால் அடக்கி கொண்டார். சமயம் பார்த்து சம்மந்தி அம்மாளை மட்டம் தட்டிவிட்டு தான் ஊருக்கு கிளம்புவது என்று அந்த கணமே தீர்மானித்தார். மகளிடம் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று முதலில் நினைத்து பிறகு மனதை மாற்றி கொண்டார். அன்று பிற்பகல் துரையும் வேணுகோபாலனும் சாப்பிட உட்கார்ந்தார்கள்.
சம்மந்தி அம்மாள் அடுக்கலையில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அனுபமா தான் பரிமாறினாள். மாப்பிள்ளை, இன்னைக்கு காலம்பரை உங்கள் அம்மா பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட என்னமோ சொல்லிட்டு இருந்தா. எங்களுக்கும் அதில் வருத்தம்தான். ஏன் நம்ம எல்லாருடைய வருத்தத்தையும் விட அனுபமாவுடைய வருத்தம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். உங்கள் அம்மாவோட ஆசை ரொம்ப நியாயமான ஆசை என்று சொல்லிவிட்டு நிறுத்தினார். அனுபமா வியப்புடன் அப்பாவை பார்த்தபடி நின்றாள். துரையும் மாமனாரை ஏறிட்டான். 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பே இல்லைங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஆனால் அனுபமா அதுக்கு சம்மதிக்க மாட்டா. அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. அனுபமா அதிகரித்த திகைப்புடன் அப்பாவை பார்த்து கொண்டிருந்தாள். மாமியார் எழுந்து கூடத்துக்கு வந்தாள். அம்மா அனுபமா, அதில் தப்பே இல்லை. 2வது கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும். உலகம் ரொம்ப மாறிண்டு இருக்கு. மாப்பிள்ளையும் விஷயம் தெரிஞ்சவர். வரிசையாக பொண்ணாகவே பிறந்ததுன்னா அதுக்கு அவர்தான் காரணங்கிறது அவருக்கே தெரியும். அதனால் நீ 2வது கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்தா உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை பார்த்து 2வது தடவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்கிற அனுபமா? துரை அவனது அம்மா ஆகியோர் முகங்களில் ஈயாடவில்லை. இப்படி வரிசையாக பெண் குழந்தை பிறந்ததுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த கணவனும் மாமியாரும் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறது என்ன நியாயம்? இந்த பதிலடி மாதிரி கொடுத்தா எப்படி இருக்கும்? அவ்வளோதான், அடிப்பட்ட காயத்துக்கு டிஞ்சர் வச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.